எப்படியோ ரவிமோகன் மற்றும் ஆத்தி இவங்களுடைய பிரச்சனை வந்துட்டு முடிவுக்கு வந்துருச்சு. அவங்க மேலதான் தப்பு, இவங்க மேலதான் தப்பு. ரெண்டு பேருமே வந்துட்டு சோசியல் மீடியாவில் ஸ்டேட்மெண்ட் கொடுத்து சண்டை போட்டுக்காத குறைதாங்க. இப்ப என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இவங்க ரெண்டு பேருடைய விவாகரத்து வழக்கு சென்னையில இருக்க குடும்ப நீதிமன்றத்தில் நிலுவையில இருக்கு. இதுல தற்போது ஆத்தி பக்கத்துல இருந்து ஒரு கோரிக்கை மனு வைக்கப்பட்டிருக்கு. அந்த கோரிக்கை மனுல என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ரவிமோகன் அவர்கள் எனக்கும் என் மகன்களுக்கும் மாதம் மாதம் 40 லட்சம் ரூபாய் வந்துட்டு ஜீவனாம்சமாக கொடுக்க வேண்டும் அப்படின்னு அந்த கோரிக்கை வைக்கப்பட்டிருக்கு. இது சம்பந்தமா ரவிமோகன் சைடுல வந்துட்டு கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கு. அவர் பக்கம் வந்துட்டு விளக்கம் கொடுக்கணும். இது ஃபைனல் பண்றதும் பண்ணாததும் வந்துட்டு கோர்ட் கிட்ட தான் இருக்கு. பட் ஆனா இதுக்கு வந்துட்டு ரவிமோகன் எப்படி தன்னுடைய பதிலடியை கொடுக்க போறாரு அப்படின்றதான் இன்னும் மிகப்பெரிய கொஸ்டின் மார்க்கா இருக்கு. ஏன்னா 40 லட்சம் ரூபாய் மாசம் மாசம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அது ஒரு சின்ன தொகைலாம் கிடையாது, ரொம்ப பெரிய தொகை அப்படின்னும் பொழுது இதை கோர்ட் அங்கீகரிக்குமா, ஒத்துக்குமா, இதை ரவிமோகன் ஏத்துப்பாரா, அவர் பக்கத்துல இருந்து எந்த மாதிரியான பதில்கள் கொடுக்கப்பட போகுது அப்படின்றத வந்துட்டு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அது மட்டும் இல்லாம ரவிமோகன் சொன்னது உண்மையாயிடுச்சுப்பா அப்படின்ற மாதிரி பல பேர் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. தன்னுடைய பொண்டாட்டியும் தன்னுடைய மாமியாரும் தன்னை பணத்துக்காக மட்டுமே பயன்படுத்திக்கிட்டாங்க அப்படின்னு சொன்னது கிட்டத்தட்ட உண்மையாயிடுச்சு. 40 லட்சம் ரூபாய் மாசம் மாசம் இவங்க கேட்டதன் மூலமாக. இன்னொரு பக்கம் என்ன, இல்ல அவங்களுக்கான உரிமையை தானே கேட்கிறாங்க. ஜீவனாம்சமா 40 லட்சம் கண்டிப்பா கொடுத்துதானே ஆகணும். இவர் கோடி கோடியா சம்பாதிக்கிறாரு. ஸோ 40 லட்சம் வந்துட்டு மாசம் மாசம் கொடுக்கறதுல என்ன தப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி வந்துட்டு கேட்டிருக்காங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் இதுக்கு ரவிமோகன் தரப்புல இருந்து எப்படிப்பட்ட பதில் வரப்போகுது அப்படின்றத. மேலும் இது போன்ற செய்திகளுடன் கூட தெரிந்து கொள்வதற்கு நம்ம சென்னை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது குறித்து உங்களுடைய கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் கமெண்ட்ல நீங்க பதிவு செய்யலாம்.